ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை எப்போவுமே புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 6 மாதத்துக்கு நம்ம பேசாமல் விட்டுட்டா கூட மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசும்போது எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அக்கறையாக கேட்பாங்களே ஒழிய, ஓ மேடம் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க, எங்ககிட்டலாம் பேசுவீங்களா அப்படிங்கிற சர்க்காஸ்டிக் டோன் வரவே வராது. என்னென்னா ஒரு சிலருக்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம பேசணும், வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னே நினைப்பாங்க. ஒரு 4 பேர் 10 பேருன்னு சேர்ந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எல்லாரோடையும் நம்ம சகஜமாக பேசணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் 2 பேர் மட்டும் ரகசியமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க யாரையோ பற்றி தான் பேசுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்கும். அதுக்கு அவங்க மட்டும் தனியாக மீட் பண்ணியிருக்கலாம். எல்லாரோடையும் வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் நம்மளை நமக்காக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அது பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க. அப்படி தான் ருத்ரா எனக்கு. அவங்க வாங்கிட்டு வந்திருந்த இந்த அழகான பூச்செடி கூட என் சல்வாருக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?